Vive National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Kokila Chemise, panties and braziers. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இல்லைங்க. அப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும்னா மாதம் 10,000 20,000 2,000 இந்த மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீம் உள்ள போகும்போது என்னன்னா அது வளர 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 இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வந்து மாதம் ஒரு இஎம்ஐ கட்டுவேன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க. அந்த இஎம்ஐயை சேவிங்ஸாக கொண்டு வாங்க. நல்ல கவர்மெண்ட் ஸ்டாக்ஸாக நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்ஸே நிறையா இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும்போது இந்த இஎம்ஐ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சைக்கிளில் வந்து கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகுங்க. அந்த மேலே போகும்போது அதுலேருந்து நீங்கள் பணம் எடுத்து நீங்கள் வந்து கார் வாங்கிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது என்ன வாங்கணுமோ வாங்கிக்கலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரியே சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் எஸ்டபிள்யூபி எது வந்து கரெக்டாக இருக்கும்? எஸ்ஐபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வித்ட்ராயல் பிளானில் போனாங்க. இல்லையா லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போட்டுட்டுங்க கொஞ்சம் காலக்கெடு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற லாப யூனிட்டை மட்டும் விற்று நம்ம என்ன சிஸ்டம் சொல்கிறோமோ அதுபடி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து. பட் இது சந்தையும் சப்போர்ட் பண்ணணும். சந்தை லாபம் கொடுத்தா தானே நீங்கள் வித்ராவே பண்ண முடியும். நம்ம அதில் மைனஸும் இருக்குங்க, மார்க்கெட் நல்லா இருக்கும்போது ப்ளஸ்ஸும் இருக்குங்க. இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும்ன்றது. இப்போ என்னென்னாங்க அந்த 1 கோடியை வந்து நம்ம மைண்டில் வைக்கவே கூடாதுங்க. மெயின் ப்ராப்ளம் என்னென்னா சார் இப்போது நிறைய பேர் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அது ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டான ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரியே சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் எஸ்டபிள்யூபியும் வந்து இப்போ ட்ரெண்டாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி எது வந்து கரெக்டாக இருக்கும்? இந்த எஸ்டபிள்யூ இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரில. அதில் ட்ராபேக் ஆக்சுவலாக இருக்கா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேமிப்புங்க, அப்புறம் அதில் எடுக்கிற லாபங்க. இதுதான் எஸ்டபிள்யூபின்றது வந்து அதே மாதிரி வித்ரா தாங்க. எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ அதே மாதிரி வித்ரா பிளானுங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போடுறோமோ நம்ம ஒரு லம்சம் அமௌண்ட் வச்சுருக்கோம். எனக்கு வந்து இந்த ஏஜுக்கு அப்புறம் வந்து நான் வந்து சிஸ்டமேட்டிக்காக எனக்கு வித்ரா எப்படி நம்ம பேங்க்கில் போடுறோம் அந்த மாதிரி வித்ரால் பண்ணுறோம் இல்லைங்களா. மாதம் எனக்கு வந்து வட்டி வேணுன்ற மாதிரிங்க ஒரு சிஸ்டம் போட்டுங்க. இத்தனை இயருக்கு அப்புறம் எனக்கு வந்து வித்ராயல் பிளான் நம்ம போட்டோம்னா என்ன ஆகும்னா அது மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற லாபத்தை நம்ம வந்துங்க எடுத்துக்கலாங்க. அந்த யூனிட்ஸை விற்று நமக்கு வந்து மாதம் வந்து அவங்க நம்ம என்ன சிஸ்டம் சொல்கிறோமோ கோட்டையிலையோ இல்லை இயர்லையோ என்ன சொல்கிறோமோ அதை வந்து அவங்க வந்து நமக்கு வந்து மந்த்லி இன்கம்மாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது யாருன்னா ஒரு லம்சம் அமௌண்ட் போடுறாங்க. எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எனக்கு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நிறைய பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் கூட வந்திருக்கலாம். அதே மெத்தட் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. போட்ட பணத்துக்கு இருக்கிற லாபத்தை மெதுவாக நம்ம வித்ரா எடுத்துக்கிட்டு அந்த மூலதனம் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கோங்க. அதுலேருந்து வர லாபத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முதல் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா எஸ்ஐபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வித்ட்ராயல் பிளானில் போனாங்க. இல்லையா லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போட்டுட்டுங்க கொஞ்சம் காலக்கெடு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற லாப யூனிட்டை மட்டும் விற்று நம்ம என்ன சிஸ்டம் சொல்கிறோமோ அதுபடி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாக எப்படி கேள்விப்படுறேன்னா உன் கையில் ஒரு 50 லட்சம் இருக்குன்னா நீ ஒரு வீடு வாங்க போகிறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக 50 லட்சத்தில் வீடு வாங்காத, 10 லட்சத்தை மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மிச்சம் 40 லட்சத்தை லோனில் போட்டுரு. அந்த 40 லட்சத்தை அப்படி நீ வந்து எஸ்டபிள்யூபியில் போட்டால் உனக்கு மாதம் அமௌண்ட் வரும். ஸோ இதை வச்சு நீ இஎம்ஐயும் கட்டிக்கலாம், உன்னோட 40 லட்சமும் சேவாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிளான் வந்து எஸ்டபிள்யூபியில் எவ்வளோ தூரம் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும்? இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்தை மேல் நோக்கி போகும்போது கரெக்டாகவே இருக்குங்க. சம்டைம்ஸ் அதுலேயும் வந்து ப்ராப்ளம் வரதான் செய்யுங்க. என்னென்னாங்க 40 லட்சம் அங்கே இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலுங்க நம்ம இங்கே வந்து அமௌண்ட்டை வந்து இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். இதில் வர்ற வருமானத்தை எடுத்து அங்கே வந்து நம்ம வந்து இஎம்ஐயாக கட்டுறோம். இந்த 40 லட்ச ரூபாய் அப்படியே இருக்கும்ன்றது தான் ஒரு கான்செப்ட்டுங்க. பட் இது சந்தையும் சப்போர்ட் பண்ணணுங்க. சந்தை லாபம் கொடுத்தா தானே நீங்கள் வித்ராவே பண்ண முடியும். நம்மளோட யூனிட்ஸே ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அங்கே வித்ரா பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் குறையும் இல்லையா. அதில் மைனஸும் இருக்குங்க, மார்க்கெட் நல்லா இருக்கும்போது ப்ளஸ்ஸும் இருக்குங்க. அதுதான் நம்ம பார்க்கணுங்க. இன்கேஸ் மைனஸில் இருக்கும்போது அந்த 40 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி? இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்கும். அது வந்து அதில் எந்த வித பாதிப்பும் வராது, ஏறும் இறங்கும் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கோங்க. பட் இந்த வித்ராயில் வந்து நமக்கு வந்து எதிர்பார்த்த அமௌண்ட் வராமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது கரெக்டான ஒரு பிளானாக இருக்குமா சார்? ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னாங்க, நம்ம நிறைய இடத்துல பேசின விஷயம்தாங்க. நீங்கள் ஒரு 40 லட்ச ரூபாய் போட்டு மந்த்லி வித்ட்ராயல் பண்ணி நீங்கள் வந்து அங்கே இஎம்ஐ கட்ட போகிறீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க.
அந்த 40 லட்சத்தை ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வாங்குற விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளியே இன்னும் வாங்கலான்றாங்க என்னோட கான்செப்ட்டுங்க. பட் ஆனால் வந்து இந்த மெத்தடில் வந்து எனக்கு வந்து அந்த 40 லட்ச ரூபாய்க்கு எவ்ரி மந்த் இந்த மாதிரி கரெக்டாக எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்துடும் பண்ணும்போது இது வந்து ஓகே குட் பிளானாக இருக்குங்க. பட் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாத இடமும் இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. அதை வந்து கரெக்டாக அவங்க அனலைஸ் பண்ணி எந்த ஃபண்டில் போடுறாங்க, எப்படி அது வித்ராயல் கிடைக்கும்ன்றதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு பண்ணும்போது தான் அந்த சக்ஸஸ் இருக்குங்க. இப்போ மாதம் நான் ஒரு 5000 ரூபாய் கட்டிக்கிட்டே வரேன், இந்த பிளானில் எடுத்துக்கங்க. ஒரு 20,000 ரூபாய் ஸ்ப்ளிட் அப் பண்ணி இந்த மாதம் நீங்கள் ஒரு 20 வருஷம் கட்டினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய 60 வயசில் வந்து கண்டிப்பாக ஒரு 4 கோடி உங்கள் கையில் இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு 60 வயசு ஆகும்போது அந்த 4 கோடி எனக்கு ஒரு லட்சக்கணக்கில் தான் நான் இப்போ இருக்க. அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்போ அந்த 4 கோடி இன்னும் பெரிய அமௌண்ட்டாகவே இருந்திருக்காதே சார். இது ஆக்சுவலாக இல்லை, அதாவது நீங்கள் வந்து 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 4 கோடி வந்தால் அது 40 லட்சம்ங்க. அவ்வளோதான். இன்ஃப்ளேஷன் எல்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா வெறும் 40 லட்சம் தான். 4 கோடி 40 லட்சம் அவ்வளோதான் வருங்க. 40லேருந்து 50 தான் வரும். அதை தாண்டி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும்ன்றது. இப்போ என்னன்னாங்க, அந்த 1 கோடியை வந்து நம்ம மைண்டில் வைக்கவே கூடாதுங்க. மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு எவ்வளோ வரும்ன்றதையும் இங்கே மைண்டில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம இங்கேருந்து சேமிக்க பழகணும், அவ்வளோதாங்க. ஏன்னாங்க 10 வருஷம் கழிச்சு 40 லட்சமா 4 கோடியான்றதை விட பட் இங்கேருந்து சேமிக்கணுன்றது தான் இப்போ முக்கிய புள்ளியாக இருக்குது. இதுதான் ஆரம்ப புள்ளிங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்க்குறவங்க லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்கிறாங்க, பட் அவங்க வந்து எந்த சேவிங்ஸும் வைக்கிறது இல்லைங்க. அப்போ சேவிங்ஸ்ன்னு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒன்று வந்துங்க ஸ்டாக் மார்க்கெட்டுங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்டுங்க, இல்லை இந்த மாதிரி கோல்டு சில்வரில் பண்ணலாங்க, ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம். இப்போ கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எல்லாமே வந்துருச்சுங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆரம்பிக்கும் போது தான் இங்கே முக்கியங்க. எத்தனை கோடி வருதுன்னு இப்போ கணக்கு போடுறதே யூஸ் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம சொல்கிற எல்லா டைம் ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம் ஃப்ரேமுங்க. 10 வருஷம் 15 வருஷம் போது அதுக்கு வேல்யூ வந்து குறைய தான் செய்யுங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா நிறைய பேர் இப்போ நானே பார்க்குறேங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இல்லைங்க. அப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும்னா, மாதம் 10,000 20,000 2,000 இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம் உள்ள போகும்போது என்னென்னா, அது வளர 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 இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. அது ஒரு ஸ்டேஜில் வந்து வளருங்க. அது அப்படி தான் நம்ம மைண்ட் செட் பண்ண முடியும். இப்போ சொல்கிறதெல்லாம் எக்ஸல் ஷீட் தாங்க. இப்போ நானே சில விஷயம் சொல்கிறேன். 1980 வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இத்தனை 1000 கோடி கிடச்சி. இதெல்லாம் எக்ஸல் ஷீட் தாங்க. புரியுதுங்களா? இதை வந்து ஃபுல்லாக அனுபவிச்சிங்க யாருன்னா அந்த ப்ரமோட்டர்ஸ் தான் அதை அனுபவிச்சிருப்பாங்களே, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அதை அனுபவிச்சிருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து எனக்கு சேவிங்ஸே இல்லைன்னாலும் நீங்கள் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எந்த நிலையில் நிற்கிறீங்களோ அதே நிலையில் தான் நிற்பீங்க. அப்போது இன்றைக்கி நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற பணம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. அதுதான் மெயினுங்க. அதனால் வந்து அந்த கணக்குகளுக்குள்ளே இந்த கணக்கெல்லாம் நிஜம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நம்ம போடுற பணம் வந்துங்க 10 வருஷத்தில் 1 கோடி ஆகிடும், 4 கோடி ஆகிடும்ன்றதெல்லாம் உண்மைதாங்க. பட் அதை மைண்ட்லேயே செட் பண்ண வேண்டான்றாங்க ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க. ஆனால் அன்றைக்கி 4 கோடிக்கு வேல்யூ இருக்குமானா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கிலேருந்து சேமிக்க ஆரம்பிக்கணும்ன்றது தான் இதோட முக்கிய புள்ளியாக இருக்குங்க. சேவிங்ஸுங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இது இருக்குது. புரியுது சார். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இப்போது கையில் ஒரு 10 லட்சம் இருக்குது, நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன், இல்லை ஒரு லேண்டு போடலான்னு இருக்கேன், ஏதாவது வாங்கணும்னு அப்படின்னு நினைக்கும் போது அந்த 10 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக்கில் வாங்கி போட்டுரு, ஏதாவது ஒரு பொருளாக வாங்காத. இந்த விஷயங்களை அந்தந்த டைமில் எசென்ஷியலாக தேவைப்படுற விஷயங்களை வந்து பொருளாக வாங்காதீங்க. அதை சேவிங்ஸில் போட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த 10 லட்சம் இன்னும் ஒரு டபுளாக ஆகிருக்கும், ட்ரிபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் கடனே இல்லாமல் அதை வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சேவிங் பிளான்ஸ் இருக்குது, நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மிடில் கிளாஸுக்கும் அந்த டைமில் அவனுக்கு தேவையான ஒரு விஷயம் அனுபவிக்க முடியாமல் போகுது இல்லையா சார்? அது எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பொருள் வாங்கும்போது இதை வாங்காதீங்கன்னு தடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ஒரு பொருள் வாங்குறது ஒவ்வொரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டும் அமையாது இல்லையா சார்? இல்லை, கரெக்ட் தாங்க. அது தடுக்கலைங்க. பட் அதுக்கு உண்டான வாய்ப்பு வசதி நமக்கு இருக்கான்னு பார்க்கணுங்க. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருங்க. அவர் வந்து ஒரு கார் வந்து வாங்குறாருன்னா நீங்கள் 10 லட்ச ரூபா கிட்ட கார் ஷோரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட்டில் போவாருங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா டாப் மாடல் வாங்கிடுவாருங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா வாங்குறது 50,000 ரூபாங்க. இப்போ இந்த 50,000 ரூபா வாங்கிட்டுங்க அதுக்கு ஒரு 5 வருஷம் இஎம்ஐ போடும்போது அதுக்கு ஒரு 20,000 ரூபா போயிடுச்சுன்னா இவரோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிடுங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த செகண்ட்ஸ் காரெல்லாம் நிறைய ஷோரூம்ஸ் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்ட முடியாத கார்ஸ் அங்கே நிறையா இருக்குங்க. அப்போ அந்த செகண்ட்ஸ் கார்ஸ் எல்லாம் இன்றைக்கி இறுதியில் பார்த்தீங்கன்னா 60% வந்துங்க இஎம்ஐ கட்ட முடியாமல் வந்த கார்ஸ் தாங்க அதுக்குள்ளே இருக்கிறதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷம் இஎம்ஐ கட்டிட்டு அந்த காரை கட்ட முடியலன்ற ஒரு சூழல் வரும்போது இதை கொடுக்கும்போது அவர் கட்டின இஎம்ஐயும் வேஸ்ட்டாக போதா? கரெக்டாக இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்றவங்க வாங்கிக்கலாங்க. பட் ஆனால் வந்துங்க அடுத்தவங்க கார் வச்சுருக்காங்களே அந்த ஃபோர்ஸில் வாங்குறவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து சரிப்பட்டு வராது. அப்போ அவங்க தான் என்ன பண்ணணும்னா
நான் வந்து மாதம் மாதம் ஒரு இஎம்ஐ கட்டுவேன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அந்த இஎம்ஐயை சேவிங்ஸாக கொண்டு வாங்க. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. எவ்வளோ ஸ்டாக்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் போங்க, மோனோபொலி எல்லாம் இருக்குது, ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து டபுள் ட்ரிபிள் ஆகின்னு இருக்குங்க. கண்டிப்பாக போய் தானே ஆகணும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே வந்து பெரிய வளர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் ஆங்கிலோ இந்தியன் போட்ட ட்ராக்ல இருந்தால் இன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை ஆகி போயிடுது. இன்னும் புல்லட் ட்ரெயின் வரணுங்க, நிறைய விதமான விஷயங்கள் வந்து வரணுங்க. அப்படி இருக்கும் போதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல கவர்மெண்ட் ஸ்டாக்ஸாக நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்ஸே நிறையா இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும்போது, இந்த இஎம்ஐ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சைக்கிளில் வந்து கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகுங்க. அந்த மேலே போகும்போது அதிலிருந்து நீங்கள் பணம் எடுத்து நீங்கள் வந்து கார் வாங்கிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது என்ன வாங்கணுமோ வாங்கிக்கலாங்க. உடனடியாக நான் கார் வாங்கி ஆகணும் அப்படின்றவங்க யார் தெரியுங்களா? எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க, நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் போனேங்க, 50 கிலோமீட்டர் போனோம், 10 கிலோமீட்டர் போனோம், 2 வீலர் ஓட்ட முடியாதுங்க, வாங்கிக்கோங்க, வேறு வழி கிடையாதுன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. அதை தாண்டி நான் வாங்கிட்டு சும்மா கவர் போட்டு வைக்க போகிறேங்க, சினிமாவுக்கு போவேங்க, பீச்சுக்கு போவேங்க, எப்போவாவது ஒரு முறை ஊருக்கு போயிட்டு வருவேன்றவங்களுக்கு வந்து இஎம்ஐயில் போட்டு நம்ம கார் வாங்குறதுன்றது உபயோகம் இல்லைங்க. அதை சேவிங்ஸாக அவங்க கொண்டு வரணுங்க. புரியுது. ஸோ ஓவரால் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேவிங்ஸ்குள்ளே இருக்குது, இந்த புதிய பிளான்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Kokila Shimmies, Panties and Braziers.